வணக்கம். இந்த வீடியோவில் நியூ சிலபஸ் ஃபார் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த நியூ சிலபஸ் எப்படி இருக்குது, பழைய சிலபஸ்லேருந்து இந்த புது சிலபஸ் எவ்வளவு சேஞ்ச் ஆகிருக்குது, என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சம்மந்தமாக எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த நியூ சிலபஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ இந்த நியூ சிலபஸ் 10 யூனிட்ஸாக பிடிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே உள்ள பழைய சிலபஸ்லேயும் அதே போல் 10 யூனிட்ஸ் தான். ஆனால் அங்கே ஒவ்வொன்றும் கம்பைன் பண்ணி இருக்கும். ஒரே யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கும், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கும், இல்லைனா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த புது சிலபஸில் எல்லாமே தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தனியாக, அதுக்கப்புறமா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தனியாக, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தனியாக, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி தனியாக. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. அப்போ இங்கேயும் ஒரு 10 யூனிட்ஸ் தான் இருக்குது. இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக், பிசிக்கல், அனாலிட்டிக்கல், அதுக்கப்புறமா அந்த சப்ளிமெண்ட்ரி டாபிக்ஸ் இருக்குது, அது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ டோட்டலாக இந்த நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% சிலபஸ் வந்துட்டு அப்டேட் ஆகிருக்குது. பழைய சிலபஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 50% சிலபஸ் அப்கிரேட் ஆகிருக்குது. அப்போ இந்த சிலபஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது. ஒரு யூனிட்டுக்கு 10 கொஸ்டின்ஸ் தான் எடுக்க போகிறாங்க. ஒரு யூனிட்டுக்கு 10 கொஸ்டின்ஸ் தான் எடுக்க போகிறாங்க. டோட்டலாக அங்கே வந்துட்டு 110 கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? டோட்டலாக கெமிஸ்ட்ரியில் மட்டும் 110, அதுக்கப்புறமா இந்த சைக்காலஜியில் ஒரு 30 கொஸ்டின், அதுக்கப்புறமா ஜிகேயில் ஒரு 10 கொஸ்டின்ஸ். அப்போ இந்த ஒரு யூனிட், அதாவது இந்த 10 மார்க்ஸுக்கு ஸோ இவ்வளவு டாபிக்ஸ் படிக்க வேண்டியிருக்குது. ஒரு யூனிட்டில் பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முழுவதும் படிக்க வேண்டியிருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த யூனிட் 1. அப்போ இந்த யூனிட் 1ல் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கெமிக்கல் பீரியாடிசிட்டி, structure and bonding in homo and heteronuclear molecules, MO theory, concept of acids and bases, non-aqueous solvents, nature of bonding of main group elements, transition elements and coordination compounds. அடுத்தது coordination compoundsல இந்த CFT, ஜான் டெல்லர், அதுக்கப்புறமா இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். அப்போ இது எல்லாம் ஃபஸ்ட் யூனிட். இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த டாபிக் எல்லாம் சேர்ந்து ஒரு யூனிட். அடுத்தபடியாக ரெண்டாவது யூனிட்டில் வாங்க. இப்போ இந்த ரெண்டாவது யூனிட்டில் என்ன இருக்குது? இந்த ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ், கேஜஸ் அண்ட் கிளஸ்டர்ஸ். அடுத்தது பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதில் பாருங்கள் இந்த மெட்டலோபார்ஃபைரின், ஹீமோக்ளோபின், மயோக்ளோபின், குளோரோஃபில், அயன் சல்ஃபர் புரோட்டீன்ஸ், இது எல்லாம் இந்த பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்துடுது. அடுத்தபடியாக நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. அப்போ யூனிட் 2ல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ ஆர்கானோ மெட்டாலிக், ஆனால் உள்ளுக்குள்ளே நிறையா இருக்கும். இங்கே வந்து சிலபஸ் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும், படிக்க வேண்டியது நிறையா இருக்கும். ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ், கேஜஸ், கிளஸ்டர், பயோ இன்ஆர்கானிக், நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, இது எல்லாம் யூனிட் 2. அப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த ரெண்டோட முடிஞ்சுது. அடுத்தபடியாக பிசிக்கல் கெமிஸ்ட்ரி யூனிட் 3ல் ஆரம்பிக்குது. பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். அதுக்கு அடுத்தபடியாக அப்ராக்சிமேஷன் மெத்தட் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ், ஆட்டோமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, கெமிக்கல் பாண்டிங் இன் டை அட்டாமிக், கெமிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் குரூப் தியரி, மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா, கெமிக்கல் தெர்மோடைனாமிக்ஸ், ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இது எல்லாம் தேர்ட் யூனிட். அப்போ இந்த தேர்ட் யூனிட்டில் மட்டுமே இவ்வளவு டாபிக்ஸ் இருக்குது பாருங்கள். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 அடுத்து 10. அப்போ மொத்தமாக இந்த ஒரு யூனிட்டில் 11 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மொத்தமாக ஒரு யூனிட்டில் 11 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. அப்போ அந்த 11 கொஸ்டின்ஸுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளவு டாபிக்ஸ் வந்து படிக்க வேண்டியிருக்குது. அதுவும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இந்த தேர்ட் யூனிட்டில் மட்டும் இவ்வளோ டாபிக்ஸ். அடுத்தது வாங்க, அடுத்தது யூனிட் 4
இப்போ யூனிட் 4ல் என்ன இருக்குது? கிளாசிக்கல் தெர்மோடைனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனாமிக்ஸ், அடுத்தது ஃபேஸ் ரோல். இது எல்லாமே புதுசாக உள்ளே கொண்டு வந்துருக்குறாங்க. ஃபேஸ் ரோல், கொலாய்ட்ஸ் அண்ட் சர்ஃபேஸ். அப்போ இது கொஞ்சம் சின்ன யூனிட் தான் சொல்லணும். யூனிட் 4 வந்து கொஞ்சம் சின்ன யூனிட் தான். கிளாசிக்கல் தெர்மோடைனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல், ஃபேஸ் ரோல், கொலாய்ட்ஸ் அண்ட் சர்ஃபேசஸ். அடுத்தது பாருங்கள் கெமிக்கல் கைனடிக்ஸ். யூனிட் 5 வந்துட்டு கெமிக்கல் கைனடிக்ஸ். இப்போ கெமிக்கல் கைனடிக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா டாபிக்ஸ் இருக்குது. கெமிக்கல் கைனடிக்ஸ் பாருங்கள் இது வரைக்கும் போகுது. இப்போ இதில் நிறையா டாபிக்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்துக்கிறாங்க. எல்லாமே புது புது டாபிக்ஸ் தான். ஒரு சில பழைய டாபிக்ஸ் இருக்குது, மற்றபடி எல்லாமே இதில் புது புது டாபிக்ஸ் உள்ளே இருக்குது. அடுத்தது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியும் பாருங்கள் இந்த ஒரு எஸ்ஏ எழுதுன மாதிரி இருக்குது. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய லாங் எஸ்ஏ எழுதுன மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ அதில் அயன் இன்ட்ராக்ஷன், அடுத்தது பாருங்கள் இந்த எலக்ட்ரோலைட் சர்ஃபேஸ், இது எல்லாமே அந்த பாலிடெக்னிக் டிஆர்வி பாலிடெக்னிக் உள்ள சிலபஸ் நிறையா இது உள்ளே வந்திருக்குது. அடுத்தபடியாக இதில் இந்த சாலிட் ஸ்டேட், அதுக்கு அடுத்தபடியாக பாலிமர் கெமிஸ்ட்ரி. ஓகே, அப்போ இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் அப்போ 3 யூனிட் இருக்குது. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் மொத்தம் 3 யூனிட். அப்போ இந்த யூனிட் 5ம் கொஞ்சம் பெரிய யூனிட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அப்போது இந்த யூனிட் 1 to 5 வரைக்கும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி முடிஞ்சிருது. அதுக்கு அடுத்தபடியாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஐயூபாக் நாமன்க்ளேச்சர், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, அரோமேட்டிசிட்டி, ஆர்கானிக் ரியாக்டிவ் இன்டர்மீடியேட்ஸ், காமன் நேம்ட் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ், பொலாரிமெட்ரி. ஸோ இது எல்லாம் யூனிட் 6ல் இருக்குது. இது எல்லாமே யூனிட் 6ல் இருக்குது. அடுத்தது யூனிட் 7 பாருங்கள். டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் ரீஏஜென்ட்ஸ், கான்செப்ட் இன் ஆர்கானிக் சிந்தசிஸ், asymmetric synthesis, pericyclic reaction, synthesis and reactivity of common heterocyclic compounds containing 1 or 2 heteroatoms. அப்போ இதில் ஒரு சில டாபிக் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி எல்லாமே பழைய டாபிக்ஸ் தான் இதில் இருக்குது. அடுத்தபடியாக பயோபாலிமர்ஸ், தியரி அண்ட் ஸ்பெக்ட்ரல் இன்டர்பிரிட்டேஷன். இது எல்லாம் பார்த்திங்கன்னா யூனிட் 7. இது எல்லாம் எதில் இருக்குது? யூனிட் 7ல் இருக்குது. அடுத்தபடியாக யூனிட் 8 அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. யூனிட் 8 வந்துட்டு அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, டேட்டா அனாலிசிஸ், சாம்பிளிங், செப்பரேஷன் டெக்னிக், தெர்மோ அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ். ஓகே, அப்போ இது கொஞ்சம் சின்ன யூனிட் தான் சொல்லணும். அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒரு 1 2 3 4 அப்போ 4 டாபிக்ஸ் தான் இருக்குது. அடுத்தபடியாக யூனிட் 9. யூனிட் 9ல் என்ன இருக்குது? இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸ், எமிஷன் ஸ்பெக்ட்ரோமெட்ரி, மாஸ் பேயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இது எல்லாம் யூனிட் 9ல் இருக்குது. அப்போ இதில் இந்த யூனிட் 9ல் இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி எல்லாமே இதில் வந்துடுது. அடுத்தபடியாக யூனிட் 10. இப்போ யூனிட் 10ல் பார்த்தீங்கன்னா நானோ கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் மைக்ரோஸ்கோப்பி, கிரீன் கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, சுப்ரா மாலிகுலர் கெமிஸ்ட்ரி, மெடிசினல் கெமிஸ்ட்ரி. அப்போ இது எல்லாம் இதில் வந்துடுது, இந்த யூனிட் 10ல் வந்துடுது. அப்போ இந்த யூனிட் 10 ஒரு புது யூனிட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த யூனிட் 10 பார்த்திங்கன்னா ஒரு புது யூனிட்டு, எல்லாமே புதுசாக உள்ளே கொண்டு வந்துக்கிறாங்க. சரிங்களா? அப்போது இந்த யூனிட் 1 to 10, அப்போ இந்த இதில் உள்ள எல்லா யூனிட்ஸையும் பிளான் பண்ணி அப்போ இந்த வாரம் இந்த யூனிட்டை படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்? படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அப்போ இந்த புது சிலபஸின் படி நாம் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். அப்போது இந்த யூனிட்ஸுக்கு டெஸ்ட் பேட்ஜு, அதுக்கப்புறமா இந்த ஃபுல் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இந்த ஆன்லைன் கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.